அனைவருக்கும் வணக்கம். காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்கும் குணமோ ஒருவரிடமோ அல்லது ஒரு தேசத்திடமே இருக்குமே ஆனால் நம்மால் வளர முடியாது. மாறாக அன்பும் அரவணைக்கும் குணமும் நம்மிடம் இருக்குமேயானால் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டிவிடலாம் என்று சொன்ன மனிதரைத்தான் ஒரு தேசம் நாட்டின் அமைதியை சீர்குலைத்தார், ஆயுதம் ஏந்தி போராடினார் என்று சொல்லி 27 ஆண்டுகள் கடும் சிறையில் வாட்டியது. அதே சமயம் அவரைத்தான் இந்த உலகத்திற்கான அமைதியை நிலைநாட்டினார் என்று சொல்லி அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்து கௌரவப்படுத்தியது. அவர்தான் தென்னாப்பிரிக்க காந்தி என்று அழைக்கப்படும் நெல்சன் மண்டேலா அவர்கள். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிவேசா என்ற கிராமத்தில் கேட்லாக் ஹென்றி அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் நெல்சன் மண்டேலா. சிறு வயதில் பார்த்தீங்கன்னா 9 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை கேட்லாக் ஹென்றி இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டே அவரோட படிப்பெல்லாம் தொடர்றாரு. அந்த காலகட்டம் என்பது வெள்ளை இன ஆதிக்கம் கருப்பின மக்களை ரொம்ப அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருந்த சமயம். அதாவது பெரும்பான்மை மக்களான கருப்பின மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது, ஒரு சொந்தமாக நிலம் வச்சுக்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பயணிக்கணும்னு கூட பாஸ்போர்ட் இருந்து தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல், அவர்களுடைய அனுமதி பெற்று தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவோட ஆட்சி முறை இருந்தது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு வழியா சட்டம் படிச்சு முடிக்கிறாங்க. சட்ட படிப்பை முடிச்சுட்டு அவருக்கு 21 வயசு இருக்கும்போது அவர் இந்த நிறவரிக்கு எதிராக போராடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அவரும் அவருடைய நண்பரான ஆலிவர் ரம்போ அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து கருப்பின மக்களுக்கான சட்ட ஆலோசனைகள் எல்லாம் வழங்குறாங்க. இதன்படி ஒரு பக்கம் நிறவரிக்கு எதிராக போராட்டங்களை பல்வேறு வகையில் போராட்டங்களில் முனைப்பு காட்டிட்டு வர்றாங்க. 1943 பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் போயிட்டு தன்னை இணைச்சிக்கிறார் நெல்சன் மண்டேலா அவர்கள். காரணம் என்னன்னா, அப்போ ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி கருப்பின மக்களோட நலனில் அக்கறை கொண்ட கட்சியாக இருந்ததுனால அந்த கட்சியில் போயிட்டு இணைக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1947 அவர் அந்த கட்சியோட இளைஞரணி செயலாளராக பொறுப்புக்கு வர்றாரு. 1948 புதுசாக ஒரு அரசு அமைது. அந்த வெள்ளையின அரசு கருப்பின மக்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபடுது, கடுமையான அடக்குமுறையில் கையாளுது. இது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருந்தவங்க போராட்டத்தில் ஈடுபடலாம் முடிவு பண்ணிட்டு மக்களை ஒன்று திரட்டுறாங்க. ஒன்று திரட்டி ஒரு நாள் இப்படி 1960ஆம் ஆண்டு அமைதியாக போராடிட்டு இருந்த மக்கள் மேலே வெள்ளையின அரசு கடுமையான துப்பாக்கி சூடு நடத்துது. அந்த துப்பாக்கி சூட்டில் 69 பேர் பலியாகிறாங்க. அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதற்கு மேலே அமைதியான வழியில் அறப்போராட்டம் நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதம் ஏந்தி தான் போராடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 1961 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோட ஆயுதப்படை தலைவராக அவர் உருவெடுக்கிறாரு. ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மறைஞ்சிருந்து இந்த கொரில்லா பாணியிலான தாக்குதலில் ஈடுபடுறாரு. அப்படி பயங்கரமான தாக்குதலை முன்னெடுக்கிறாரு. வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது. இந்த உதவியை வச்சுட்டு தான் அவர் அந்த நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கிற வெள்ளையின அரசுக்கு எதிராக கொரில்லா பாணியிலான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இப்போ 1962 பார்த்தீங்கன்னா இவர் தேச துரோக வழக்கில் கைது செய்யறதுக்கு வெள்ளையின அரசு முன் வர்றாங்க. அதாவது தேசத்துக்கு எதிராக போராடினாரு, அமைதியை சீர்குலைச்சாரு, மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் குற்றவாளின்னு அறிவிச்சு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இதுக்கு ஆதரவாக நெல்சன் மண்டேலா அமெரிக்காவில் நுழைவதற்கு கூட அமெரிக்கா தடை விதிக்குது. ஒரு சர்வதேச குற்றவாளி மாதிரி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவரை தேடுறாங்க. அவர் தலைமறைவாயிடுறாரு. இவர் தலைமறைவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தங்கியிருந்த இடத்தை எப்படியோ காவலர்கள் கண்டறிஞ்சு 1962 ஆகஸ்ட் 5 இவர் தங்கியிருந்த விடுதியை சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ மாறு இடத்துல காவலர்கள் இவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. இந்த வழக்கு 1964 இவருக்கு தீர்ப்பு வருது. எப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு தீர்ப்பு வருது. அங்கே தென்னாப்பிரிக்காவில் ஒரு கொடும் சிறையான அந்த ராபின் சிறையில் கொண்டு போய் இவரை சிறை வைக்கிறாங்க. கடுமையான ஒரு சிறைவாசம், தனிமை சிறையில் இவரை தனிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அவர் சிறைக்கு போய் ஒரு 5 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1969 மண்டேலாவோட மூத்த மகன் ஒரு கார் விபத்தில் இறந்து போயிடுறாரு. அப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு கடிதம் வருது. இவங்களுக்கு அந்த வெள்ளையின அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கடிதத்தில் அவங்க பையன் இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு கடிதம் வருது. இப்போ வெள்ளையின அரசு அவருக்கு என்ன அப்போ ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா நான் விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் நெல்சன் மண்டேலா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு கடிதத்தை அவர் எழுதி கொடுக்க மறுத்துட்டார். அவர் காரணம் என்னன்னா, அவரோட கொண்ட கொள்கைகள் அவர் ரொம்ப ஒரு உறுதியாக இருந்தார். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களோட இறப்பில் கலந்துக்கிறது அது ஒரு நம்ம ஒரு வழக்கமாக வச்சிருக்க ஒரு விஷயம். ஆனால் அதை கூட நெல்சன் மண்டேலா அவர்கள் மறுத்துட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு உறுதியாக
மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட மகனுடைய இறுதி சடங்குல கூட கலந்துக்காம தன் மகனுடைய முகத்தை கூட பார்க்காம அவர் சிறையில் வாடியவர் தான் நெல்சன் மண்டேலா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 88 பார்த்தீங்கன்னா கடுமையான காசநோயில் வந்து அவர் ரொம்ப தவிக்கிறாரு. அப்போ வந்து வீட்டு சிறைக்கு மாத்துறாங்க. இப்போ உலக நாடுகளோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தென்னாப்பிரிக்கா அந்த வெள்ளையன் அரசுக்கு பயங்கர நெருக்கடியை கொடுக்குது. ஏன்னா நாடெங்கும் வந்து நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்ய வந்து பயங்கர போராட்டம் நடக்குது. அந்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள கருப்பின மக்கள் அங்கங்கே போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அவருடைய மனைவி தலைமையிலும் வின்னி தலைமையிலும் நிறைய போராட்டம் நடக்குது. அதன்படி ஒரு கட்டத்தில் வந்து அவரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ வந்து தென்னாப்பிரிக்காவை ஆண்டுகிட்டு இருந்த ஃபெட்ரிக் வில்லியம் டி கிளார்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நெல்சன் மண்டேலாவை வந்து விடுதலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு 1990 பிப்ரவரி மாதம் வந்து அவர் வந்து நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து விடுதலை செய்கிறாங்க. நெல்சன் மண்டேலா வெளியில் வர்ற காட்சி வந்து உலகம் முழுக்க வந்து நேரலையில் ஒளிபரப்பப்படுது. உலக மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அவரை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவரை வரவேற்கிறாங்க. ஒரு வழியாக அவர் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியில் வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் தீவிரமான ஒரு அரசியலில் ஈடுபடுறாரு. மக்களை வந்து கருப்பின மக்களை வந்து அரசியல் படுத்துறாரு. அதன்படி 1994 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவோட முதல் கருப்பின அதிபராக அவர் வந்து உருவெடுக்கிறாரு. 5 ஆண்டுகள் வந்து அவர் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாரு. அவர் அதிபரான பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு முறை வந்து அவர் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போயிருந்தார். அப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட எதிர்த்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். உடனே நெல்சன் மண்டேலா அவர்கள் அவரோட பாதுகாவலர்களை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்னா, அவரை கூப்பிட்டு எதுக்கு டேபிளில் பக்கத்து டேபிளில் உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காவலர்களும் போயிட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்தவர் கூப்பிட்டு எதுக்கு டேபிளில் உட்கார சொன்னாங்களா. அவர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட காலு கையெல்லாம் ரொம்ப அப்படியே நடுக்கத்தில் விட்டு தான் ரொம்ப உடம்புலாம் வேர்த்து கொட்டு தான். அப்போ அந்த காவலர்கள் வந்து சொன்னாங்களாம், ஐயா உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒருவேளை பயத்தில் வேர்க்குது, அவங்களுக்கு காலெலாம் படபடன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னாங்களாம், இல்லை நான் வந்து சிறையில் இருந்ததில்ல, 27 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்தேன்ல, நான் அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் இவர் வந்து என்னோட ஜெயில் வார்டனாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கும், தண்ணி கேட்பேன். அப்போ வந்து இவர் என் மேலே யூரின் போவார். அது மட்டும் இல்லாமல் யூரினை பேஞ்சி என்னை வந்து குடிக்க சொல்லுவார். நானும் வேறு வழி இல்லாமல் தண்ணி தாகத்தில் அதையும் குடிக்க வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அவ்வளோ சித்திரவதைக்கு ஆளானேன். அதுதான் இப்போ நான் அதிபர் ஆகிட்டேன்ல, நான் வந்து அவரை பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் பயந்துக்கிட்டு அவரோட கால்கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னாராம். நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னாராம், இப்போ என்னோட நோக்கம் வந்து பழி வாங்குவதில்லை, இந்த உலக மக்கள் எல்லாம் நல்ல சமாதானமாக ஒரு சமத்துவமாக வாழணும், அதுதான் என்னோட நோக்கம் ஒழிய மற்றபடி நான் இன்னைக்கு அதிபராக இருக்கிறதுனால நான் பழி வாங்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகைத்தவாறு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 99 வந்து இவர் மறுபடியும் தேர்தலில் நிற்க சொல்கிறாங்க. அவர் வந்து தானாகவே இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு அவர் வந்து விலகிறார், இதுலேருந்து ஒதுங்கிக்கிறாரு. ஒதுங்கி வந்து இந்த எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்காக அவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. பின்னால் இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட உயரிய விருதான நோபல் பரிசை வந்து அந்த நோபல் கமிட்டி வந்து இவர் அமைதிக்கான நோபல் பரிசை வந்து நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுக்குது. 1990 ஆண்டு இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வந்து இந்திய அரசு வந்து அவருக்கு வழங்கி கௌரவப்படுத்துது. இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி விருது, அப்புறம் அமைதிக்கான இந்திரா காந்தி விருது, இப்படி கிட்டத்தட்ட மொத்தம் 250 விருதுகளை வந்து அவர் பல்வேறு நாடுகள் மூலமாக ஒரு விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை வந்து அவருடைய பிறந்த தினமான ஜூலை 18 வந்து நெல்சன் மண்டேலா தினமாக அறிவித்தது. இப்படி ஒரு மாமனிதர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதில் நம்ம பெருமை அடையணும். காரணம் என்னென்னா அவர் வந்து 2013 தான் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து இறந்து போகிறாரு. எந்த நாட்டோட நாடாளுமன்றம் கூடி இந்த மனிதர் வந்து தேச விரோத செயல்களில் ஈடுபட்டார், அமைதியை சீர்குலைச்சார், மனித உரிமை செயல்களில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டு அவரை 27 ஆண்டுகள் சிறையில் வச்சு வாட்டியதோ அதே தேசத்தோட நாடாளுமன்ற வாசலில் வந்து இன்னைக்கு வந்து சிலையாக இருக்கார். சிலை வைக்கும் அளவுக்கு அவர் உயர்ந்தாருன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சேன். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ரகுபதி. வணக்கம்.